ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். வணக்கம் நேயர்களே. நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிற திடீர் வெள்ளம் மலைப்பகுதியில் இருந்த பல்வேறு கிராமங்களை அடித்து சென்றிருக்கிறது. இதுவரை சுமார் 8 முதல் 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 380க்கும் அதிகமானவர்கள் மாயமடைந்திருக்கிறார்கள். இதில் 100க்கும் அதிகமானவர்கள் இந்தியர்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களும் இதில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகின்றது. சரி, முதல்ல இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது, இந்தியர்கள் எங்கே சிக்கி இருக்கிறாங்க, மீட்பு பணிகள் தற்போது எந்த அளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திபெத் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ராசுவா அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் போட்டே கோஷி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. இதை தான் இப்போ நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறீங்க. இரு எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நீண்ட நெடிய ஆற்றில் தான் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நேபாளத்தில் தற்போது பருவமழை காலம் தான், ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்குக்கு மழை மட்டுமே காரணம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. மழை தவிர பனிப்பாறை உடைப்பு மாதிரியான ஒரு விஷயம்தான் தற்போது திடீரென ஆற்றுக்குள்ள மிக பெரும் அளவில், கணிசமான அளவில் ஒரே நேரத்தில், அதாவது தண்ணீர் மிக அதிகமாக சேரும் போது இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேபாளத்துடைய வடக்கு பகுதியில் திபெத் எல்லையை ஒட்டிய இந்த ரசுவா மாவட்டம், இங்கே தான் இப்போ இந்த பயங்கர வெள்ளமானது ஏற்பட்டிருக்கு. ரசுவா காதி, திமிரே, சியாப்ரு பேசி பகுதிகள் இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னா, புதன்கிழமை காலையில் சுமார் 9 மணி அளவில், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மேப்பில், இந்த ஆற்றுப்பகுதியில் தான், அதாவது போத்தே கோஷி ஆறு அப்படின்னு இதுக்கு அழைக்கிறாங்க, திடீர்னு நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. இது சாதாரண வெள்ளம் கிடையாது, ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திடீர் வெள்ளம். அதாவது மழை காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளம் அப்படின்னு படிப்படியாக கிராஜுவலாக ஆற்றில் தண்ணீர் மட்டமானது அதிகரிக்கும். வானிலை பொறுத்த வரைக்கும் இதை முன்கூட்டியே கணிக்க முடியும். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டை வானிலை மையத்தாலேயே கணிக்க முடியாது. சில நிமிடங்களிலேயே மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதனால மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லக்கூட நேரம் கிடைக்காமல் போய்விட்டது. மலைப்பகுதிகளில் பள்ளத்தாக்குகள் வழியாக நீர் வேகமாக கீழ்நோக்கி வருவதனால அதனுடைய தாக்கமும் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இந்த சம்பவத்தில் மிக பெரும் அதிர்ச்சியாக 100க்கும் அதிகமான இந்தியர்கள் காணாமல் போய்விட்டதாக நேபாள சுற்றுலா வாரியத்தினுடைய முதல் கட்ட பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் தமிழர்களும் இருக்கிறாங்க. 50க்கும் அதிகமான தமிழர்கள் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக சென்றவர்கள். இந்த புதன்கிழமை அவர்கள் சுமார் மொத்தம் 390க்கும் அதிகமானவர்கள் அந்த பார்டரை கடக்க இருந்தார்கள். அப்படி எல்லையை கடக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு பெரு வெள்ளமானது ஏற்பட்டு விட்டது. இதில் நிறைய பயணிகள் சிக்கி காணாமல் போய்விட்டாங்க. அவர்களில் 290 பேர் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 93 பேர் மட்டுமே நேபாளத்தை சேர்ந்தவர்கள். இந்த பட்டியல் இன்னமும் சரிபார்க்கப்பட்டு வருவதனால இந்த எண்ணிக்கை இன்னமும் மாறக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாயமானவர்களில் பலர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றவர்கள் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கின்றது. திபெத் எல்லையை கடந்து செல்ல வேண்டிய பாதையில் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரே நேரத்தில் ஏராளமான யாத்ரீகர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் குடும்பத்தினர் கவலையில் இருக்கிறாங்க. குடும்பத்தினரும் சரி, அவர்களுக்கு பயண ஏற்பாடுகளை செய்த டிராவல் ஏஜென்சிஸும் சரி, அவர்களை யாருமே தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த பேரழிவில் இதுவரைக்கும் ஒரு 10 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. 25க்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் தெரிவிச்சிருக்கு. மீட்பு பணிகளில் 14 ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நேபாள ராணுவம், ஆயுதப்படை, போலீஸ் மற்றும் நேபாள போலீசார் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்ல போனால், ஆற்றங்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், சுங்கச்சாவடி வளாகத்தில் இருந்த பொருட்கள், பாலங்கள் என எல்லாவற்றையும் வெள்ளம் அடித்து சென்று விட்டது. அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். जति घट्दै गयो नि त्यति पटान बढी गर्दै जान्छ। हामी
உள்ள மாட்டிடு. இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக திபெத்துக்குள் நுழைவதற்காக ராசுவாகதி எல்லைப் பகுதியில் காத்திருந்த சுமார் 390 புனித பயணிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு நேபாள அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. 93 பேர் இதில் நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போ புதிய தகவல்களின்படி நமக்கு 105 பேர் இந்தியர்கள் என்றும் 37 பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றவர்களில் பல பேர் மாயமாக இருக்கிறது புனித பயணம் செல்பவர்களிடையே மிக பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று இந்த தகவலில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. இது எல்லாமே முதல்கட்ட தகவல்கள் தான். அதே நேரத்தில் புனித பயணம் சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் முதல்கட்ட தகவல். அவர்களை தொடர்பு கொண்ட பிற்பாடு நிறைய பேர் இன்னும் பத்திரமாக சில இடங்களில் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கூட சொல்லப்படுகின்றது. சாதாரண பருவமழை வெள்ளம் மட்டுமாக இது இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. திபெத் பக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் திடீர்னு ஆற்றுக்குள்ள வந்திருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைதல், இதை கிளேஷியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்றாங்க. GLOF அப்படின்னு இதை அறிவியல் பூர்வமாக அழைக்கிறாங்க. பனிப்பாறை அல்லது பனிச்சரிவு காரணமாக தண்ணீர் திடீர்னு ஆற்றுக்குள்ள மிக கணிசமான அளவு வெளியேறி இருக்கலாம். அதனால்தான் இப்படி ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பருவமழை காலம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த வெள்ள அபாயம் இன்னமும் கூடியிருக்கு. திபெத் பகுதியில் இருந்து தான் இந்த தண்ணீர் திடீர்னு வந்திருப்பதாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ புனித பயணிகள் மாயமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த வெள்ளத்தால் பல்வேறு நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. 430 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளம் திபெத் இடையிலே இருக்கக்கூடிய முக்கியமான வர்த்தக பாதையும் துண்டிக்கப்பட்டு விட்டது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ராசுவா மாவட்டம் மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நுவாகோட், தாடிங் மாவட்டங்களில் கூட வெள்ளத்தின் தாக்கமானது இருக்கின்றது. ஆற்றங்கரையோரத்தில் இருந்த பல்வேறு குடியிருப்புகள் நீங்கள் இந்த காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஆற்றங்கரையோரத்தில் இருந்த கான்கிரீட் கட்டடங்களே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகிவிட்டது. சாலைகள், பாலங்கள் சேதமடைந்து விட்டன. மீட்பு பணிகள்லையும் அதனால் பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளம் மனிதர்களை மட்டுமல்ல, நேபாளத்தின் மின்சார கட்டமைப்பையுமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 354 மெகாவாட் திறனுடைய 8 நீர்மின் திட்டங்கள் அந்த வகையில் சேதமடைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் கட்டுமானத்தில் இருந்த நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மிக முக்கியமான கேள்வி, இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது அப்படிதான் நேபாள வானிலை மற்றும் நீரியல் துறை சொல்வது என்னன்னா, ரசுவா மாவட்டத்தில் பெய்த மழை மட்டுமே இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. கிளேஷியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட் அப்படிங்கிற பனிப்பாறை ஏரி உடைப்பு தான் காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது பற்றி ஆய்வானது நடந்து வருகின்றது. அதே நேரத்தில் இந்த வெள்ள அபாயமானது இன்னும் முடிந்து விடவில்லை. இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் ஹை அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனால் ஆற்றங்கரையில் வசிப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க அப்படின்னு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நேபாளத்தில் தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு இல்லை. நேபாளத்தில் வெள்ளம் ஏற்பட்டதுனால அதனுடைய தாக்கத்தை இந்தியாவும், அதாவது அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.
கீழ்நோக்கி செல்லக்கூடிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக பீகார் பகுதிகளில் கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேச எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்று பகுதிகளிலுமே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. 105 இந்தியர்கள் காணவில்லை என்ற தகவல் இந்தியாவில் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நம் தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற புனித பயணம் சென்றவர்களும் மாயமாக இருக்கின்றார்கள். அவர்களில் 25 பேர் வரை மீட்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் கூட இன்னும் 30க்கும் அதிகமானவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் ஒரே வாகனத்தில் போல ஒவ்வொரு வாகனத்திலையும் 30 பேர் அப்படின்னு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நேபாள பாதுகாப்பு படைகள் மாயமானவர்களை தேடி தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்து அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களில் தான் மாயமாக இருக்கிறவருடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.